இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது அந்த மாடை நினைச்சா ரொம்ப கவலையாட்டு இருக்குங்க. இங்க பாருங்களேன், ஒரு மாடு நிம்மதியா டாய்லெட் கூட போக முடியல, அதுலயே கொண்டு தலையை வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடந்து எப்படிங்க இருக்கும்? அதே மாதிரி தானே அந்த மாடுக்கும் இருக்கும். ஏன் இவங்களாம் அதை யோசிக்கவே மாட்டாங்க? ரொம்ப வருத்தம் எனக்கெல்லாம். இது என்னங்க கேக்கு வந்த சோதனையாட்டு இருக்கு. எத்தனை வீடியோ இதே மாதிரி வந்தாலும் இவங்க அதே மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேக்கு சேர இடத்த பாருங்களேன், இவ்வளோ சுத்தமாட்டு இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் இந்த க்ளவுஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறதே இவங்க வந்து மறந்துட்டாங்க போல. அட்லீஸ்ட் ஒரு க்ளவுஸை போட்டு செஞ்சிருக்கலாம். அதை விட்டுக்கிட்டு இந்த வெறும் கையில் கேக் அடிக்கி விட்டு அதுக்கு மேலே க்ரீமை போட்டு தடவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது பேசாமல் நம்ம வீட்லேயே நம்ம ஒரு கேக் செஞ்சு சாப்பிட்டுலாங்க. அதான் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இது என்னதுங்க புது வகையான சமையலாட்டு இருக்கு. இந்த மாம்பழம் சீசனில் மாம்பழம் அதிகமாக கிடைக்கிறனால அதை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வச்சு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க போல. இந்த மாம்பழத்தோட தோலை சீவி விட்டுட்டு அதை குட்டி குட்டியாக வெட்டி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற ஒரு சைட் டிஷ் சட்னி மாதிரி ஒன்று செய்கிறாங்க. சப்பாத்திக்கு நம்ம குருமா வச்சு சாப்பிட்ருக்கோம், அப்புறம் அந்த கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்ருக்கோம். இது புது வகையான மாம்பழ சட்னி மாதிரி தெரியுது. பார்க்குறோம் நல்லா தாங்க இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மாம்பழம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மாம்பழ சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அட என்னங்க இவங்க அடுப்பே இல்லாமல் சாப்பாடை சூடு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜப்பான்காரங்களால மட்டும் தாங்க முடியும். இந்த கடையில் நம்ம சாப்பாடு பார்சல் வாங்கும்போது சாப்பாடு வந்து ரொம்ப சூடு கம்மியாட்டுருங்க. அது அவங்க எப்படி சூடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு பார்சலுக்கு கீழே ஒரு கயிறு மாதிரி இருக்குது. அந்த கயிறு பிடிச்சி இழுத்த உடனே ஒரு 2-3 செகண்டுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு பார்சல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் ஆகி அந்த சாப்பாடை வந்து சூடாகுதுங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஜப்பான்காரங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் வேற லெவல் தான் போங்க. உலகத்தில் இப்படி இல்லாமங்க கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி நியூசிலாண்டில் காக்லாந்தில் சேர்ந்த லாரன்ஸ் வாட்கின் என்பவருக்கு வந்து உலகத்தையே ரொம்ப நீளமான பேருக்குன்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி அது எவ்வளோ தூரம் நீளம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2253 வார்த்தைகள் வந்து அவரோட பேரில் இருக்குங்க. அவன் பாருங்களேன், அவரோட பேரை வாசிக்கிறதுக்கே 20 நிமிஷம் தேவைப்படுதுங்க. ஒரு ஆளை கூப்பிடுறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு எது என்னங்க ஆகுறது? அதனாலே அவருக்கு ஷார்ட்டாக ஸ்டைலாட்டு வந்து லாரன்ஸ் வாக்கின்னு வச்சிருக்காங்க. பாருங்களேன் எப்படி திணுசா யோசிச்சு இந்த மாதிரிலாம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டை பண்ணிட்டு போகிறாங்கன்னு. ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்க சொன்னால் 4-5 15 மார்க் கொஸ்டின் எடுத்து பேரை வச்சிருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளும் ஏதாவது திணுசா யோசிச்சு தான் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணிட வேண்டியதாங்க. வேற இங்கே ஒரு கான்ட்ராக்டரை நம்பி வீடு கட்ட கொடுத்ததுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்களேன், அந்த வீட்டோட பில்லரு ஒரு பக்கமாக நின்றுட்டு இருக்கு, அந்த வீட்டோட செவரு வந்து ஒரு பக்கமாக நின்றுட்டு இருக்குங்க. அதுவும் அந்த வீட்டோட பில்லருக்கு இருக்கிற அழகா பாருங்களேன், சும்மா கோணைக்கும் மாணிக்கும் இருக்குல்ல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஆளெல்லாம் இப்பவே துரத்தி விட்டுறாங்க நல்லது. நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டில் இந்த ரெகுலேட்டர்னு ஒன்று இருக்குங்க. அந்த ரெகுலேட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீடை வந்து கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் வச்சிருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், வீட்டில் இருக்க டியூப்லைட்டோட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ரெகுலேட்டர் மாட்டி வச்சிருக்காங்க. திருக்குனா டியூப்லைட் வந்து பிரைட்டாக இருக்கும், அது இந்த பக்கம் திருக்குனா டியூப்லைட் வந்து டிம்மாகவும் தெரியுதுங்க. பாருங்களேன் எப்படிலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி வீட்டில் வச்சிருக்காங்கன்னு. வேற லெவல் தான் போங்க. இது என்னங்க வீட்டுக்கு வித்தியாசமான முறையில் சீலிங் வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் இந்த வீட்டுக்கெல்லாம் இந்த சீலிங் போடுறதா இருந்தால் ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த வீட்டுக்கு மேலெல்லாம் இந்த பலகைலாம் அடித்து அதுக்கு மேலே தாங்க இந்த சீலிங்கெல்லாம் போடுவாங்க. ஆனால் எங்கே போகிறாங்களேன், இவர் பாட்டுக்கு செங்கலை விட்டு கடிக்கிட்டே இருக்காரு. அந்த செங்கலும் கீழே விழாமல் இருக்கே. எல்லாம் மேஜிக் தாங்க பண்ணுறாங்க. ஒரு வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா பிளான் பண்ணி தாங்க பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு சும்மா முந்திரி கூட்டத்தனமாக பண்ணிங்க பாருங்களேன். இது அந்த கார்பெண்டர் மேலே தப்பா இல்லை அந்த பிளம்பர் மேலே தப்பான்னு தெரில. பாத்ரூமோட கதை வந்து பூட்ட முடியாமல் அந்த வாஷ் பேஷனுக்கு இடையில வந்து மாட்டிக்கிச்சுங்க. இப்போ அந்த பிளம்பரை கூட்டு ஒன்று அந்த வாஷ் பேஷனை கலட்டணும், இல்லைன்னா அந்த கார்பெண்டரை கூட்டு இந்த கதை வந்து கலட்டணும். அப்போ தாங்க இது சரிப்பட்டு வரும். ஒரு வேலைக்கு 2 வேலையை ஆக்கியாச்சு. அட என்னங்க இது பகல் கொள்ளையாட்டு இருக்கு. இங்கே ஒரு நெல் முட்டைக்கு வந்து வேட்டு போடுறாங்க. வேட்டு போடும்போது இங்கே ஒருத்தர் பண்ணுற வேலையை பாருங்களேன். அவரும் சேர்ந்து அந்த வேட்டு மிஷின் மேலே சேர்ந்து நிற்காரு. அப்போ வேட்டு கொஞ்சம் அதிகமாக தானே காட்டும். என்னதான் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து ஏமாத்தினாலும் நீங்கள் இன்னொரு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து மாட்டுவீங்க. அதனால இந்த ஏமாத்துற வேலையை வச்சுக்காதீங்க, அது ஆகவும் ஆகாது. என்னதான் இப்போல்லாம் மக்கள் வந்து சுத்தமான பழங்கள் காய்கறிலாம் வாங்கினாலும் அதுக்குன்னு இப்படியே இங்கே பாருங்களேன், மாம்பழத்தெல்லாம் ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டு இந்த பாத்திரம் கலவர ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த மாம்பழத்தை போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. தேல மாம்பழமே தேஞ்சிரும் போல் அந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மாம்பழத்தை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்களே. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு பேங்குக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு லோன் வாங்கி சொந்தமாக ஒரு வீடு கட்டினாலும் பார்த்து நல்லாளை பார்த்து வீடு கட்ட கொடுங்க. அதை விட்டுக்கிட்டு தெரியாமல் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க பாருங்களேன். இப்போ தான் செங்கல் கட்டியிருக்காங்க போல், அதுக்குள்ளே மழை பெஞ்சி சீலிங்லேருந்து தண்ணி வருதுங்க. இந்த மாதிரிலாம் வீடு கட்டினா அப்போ என்ன ஆகுறது? அட என்னங்க இது கேல்குலேட்டரை போட்டு இந்த தட்டு தட்டுறாங்க. தட்டை பார்த்தா கேல்குலேட்டரை கரண்ட் கீழே வந்துடும் போல. நம்மளெல்லாம் கேல்குலேட்டர் கொடுத்தா ப்ளஸ் எங்கே இருக்குது மைனஸ் எங்கே இருக்குது இந்த டிவைட் எங்கே இருக்குன்னு பட்டனை தேடும். ஆனால் இங்கே பாருங்களேன் என்ன பாஸ்ட்டுப்பா, வேற லெவல் தான். இது என்னங்க பகல் கொள்ளையாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான் போல. இங்கே பாருங்களேன், கத்தாரில் 1 கிலோ வாழைத்தண்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் விலையில் 17.50 இதை இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா வருதுங்க. எம்மாடியோ நம்ம ஒரு பக்கம் ஒரு 60 ரூபா 70 ரூபா இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன்
450 ரூபா கொடுத்து ஒரு வாழைத்தண்டை வாங்குற மாதிரி இருக்கு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அடப்பாவிகளா, பஸ்லயும் ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்க பாருங்களேன், முன்னாடிலாம் இந்த ட்ரெயினில் தான் இந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல இவங்க எப்படியாவது உள்ளே நுழைஞ்சு படுத்துட்டு வருவாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இப்போ அதை பஸ்லையும் ஃபாலோ பண்ணி பஸ்ஸில் லக்கேஜ் வைக்கிற இடத்துல போயிட்டு படுத்து கிடக்காங்க. அதுவும் இதுக்குள்ளெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் உள்ளே போய் படுக்க முடியும்? எப்படிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அட்லீஸ்ட் 3 லிட்டர் தண்ணியாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு அக்காவை பாருங்களேன், ஆஃபீஸ்க்கு அவங்க வாட்டர் பாட்டில் எப்படி தலைக்கு மேலே வச்சு கொண்டு போகிறாங்கன்னு. தலைக்கு மேலாம் பாட்டில் வச்சு கொண்டு போனால் எப்படி இருக்கும்? ஒரு பாட்டில் எடுப்போமா? பாட்டில் வச்சாச்சுங்க, தெரியுதா? பாட்டில் வச்சாச்சு. பாட்டில் மேலே நிற்குமா என்ன? எப்பா கொஞ்ச நேரம் கூட வைக்க முடியல. அக்கா எப்படி தானோ வேற லெவலில் தான் போங்க. இந்த பாப்கார்ன்லாம் மற்ற டைம்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்க. அதே இந்த கல்யாண வீட்டில் ஃப்ரீயாக விடுக்கும்போது நம்ம ஊரில் கூட்டம் எவ்வளோ கூடும். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், வடக்கு பக்கம் ஃப்ரீயாகிட்டு ஒரு கல்யாண வீட்டில் பானிபூரி கொடுக்குறாங்க. தாத்தாக்கு கூட்டத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே 2 கையை எடுத்து பானிபூரி எடுத்து அப்படியே பானையில் முக்கிய எடுத்து கொடுத்தாச்சுங்க. இது நீ சாப்பிட்டு இன்னும் பண்ணிட்டு போ, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சா எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான் போல. இது என்ன சீனியா இல்லை மண்ணெண்ணையா? இங்கே பாருங்களேன், ஒரு கரண்டியை ஹீட் பண்ணி உப்பில் கொண்டு வைக்கிறாங்க. உப்பில் ஒரு மாதிரி பொரியிற மாதிரி சவுண்டு வருது. அப்புறம் கரண்டியை ஹீட் பண்ணி தண்ணியில் கொண்டு வைக்கிறாங்க. தண்ணியில் வழக்கம் போல் ஆவியாட்டு கிளம்புதுங்க. அப்புறம் கரண்டியை ஹீட் பண்ணி சீனியில் கொண்டு வைக்கிறாங்க. ஏதோ மண்ணெண்ணையில் கொண்டு வச்ச மாதிரி பாருங்களேன், தீ பத்திக்கிட்டு எரியுது. இந்த சீனியெல்லாம் எதை கொண்டு தான் தயாரிக்காங்க? இந்த சீனியெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட போனலாம் இருக்குது. இந்த கொசு வேலையை எதுக்கு கண்டுபிடிச்சது, ஆனால் அங்கே எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்களேன். ஊரில் இருக்கிற அறிவாளி பூரா நம்ம ஊரில் தான் இருக்காங்க. இந்த கொசு வேலையில் குழந்தைய படுக்க வச்சு கொசு கடிக்காமல் இருக்க பயன்படுத்த கொடுத்தா, இங்கே பாருங்களேன், மொட்டை மாட்டில் பருப்பு காயப்படுறதுக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற லெவலில் தான் போங்க. எப்படி தான் இதெல்லாம் யோசிக்கிறாங்களோ. பெண்கள்னா மனசை திருடணுங்க, அதை விட்டுக்கிட்டு எப்படி போனெல்லாம் திருடக்கூடாது. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது ட்ரெயினில் நிம்மதியாக தூங்க கூட முடியாது போல. இங்கே பாருங்களேன், ஒரு லேடியோட கேஷுவலாக வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் பேண்ட் பாக்கெட்லேருந்து போனால் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. எப்படியும் அங்கே அடுத்த ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட மாட்ட தான் போறீங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பகல்லையே திருடிக்கிட்டு? இல்லை, ஏன் எதுக்கு? ஒழுங்கா காருக்குள்ள நடந்து போய் ஏறி இருக்கலாமா? அதை விட்டுக்கிட்டு சூழல தண்ணி விடக்கூடாதுன்னு இப்போ பாருங்க, மேலே ஃபுல்லாக பட்டாச்சு தண்ணி. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னதான் இது வினோதமாக இருந்தாலும் ஜப்பான்காரங்க தரமான ரூல்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம ஜப்பானில் வாங்குற ஸ்நாக்ஸ் பாக்கெட் உள்ள இந்த ஸ்நாக்ஸ் வந்து என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தாங்க அந்த ஸ்நாக்ஸோட கவர்லேயே அங்கே வச்சுருக்கணும். அதை விட்டுக்கிட்டு அந்த கவரில் பெருசாக போட்டு உள்ளே இருக்க ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப குட்டியாகவும் சைஸ் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, சோலையை முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து நம்ம ஊர்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பல பேர் இந்த மாதிரி தான் போட்டு நம்மளை போட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க. கவரில் ஆஹா ஓஹோன்னு இருக்கும், உள்ளவே பார்த்தா ஒன்றுமே இருக்காது, வெறும் காற்றா தான் இருக்கும். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல என்ன விசேஷம் இதை காட்டுறாங்க? யாரையாது சே மாடுகள் தாங்க. அடிக்கிற வேலைக்கு நம்மளை தாங்க. சரி கொஞ்ச நேரம் நம்ம ஏடிஎம் போயிட்டு வருவோம், அந்த ஏசி காற்றுல வாங்க போவோம். அதே மாதிரி கவுஸ் ஆகிய மாடுகளும் வந்து சும்மா காற்று வாங்க ஏசி காற்று வாங்க வந்திருக்கு. வேற ஒன்றும் இல்லை. சே என்ன பண்ணுறது, வெயில் வர வர ரொம்ப அடிக்குது. அட என்னதுங்க இது, ஃபஸ்ட்டு திருடுறதே தப்பு. முன்னாடிலாம் ஒளிஞ்சு மறைஞ்சு தான் திருடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்களா எவ்வளோ வெளிப்படையாட்டு. இங்கே ஒரு டிராஃபிக் ஜாமில் தேங்காய் யாத்தினா கேரளா லாரி ஒன்று மாட்டிக்கிச்சுங்க. அது பின்வழியாக வந்து பாருங்களேன் தேங்காய் வந்து திருடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி எம்மாடியோ, தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் ஆட்டைப்பட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். இங்கே ஒருத்தருக்கு மதியம் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட மட்டன் கிரேவிங்க. அது மட்டனை பாருங்களேன், முழு மட்டன் எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் வெள்ளாட்டு கறி பாருங்களேன் எவ்வளோ வெள்ளையாட்டு இருக்குன்னு. என்ன இங்கே வச்சு தான் வரைஞ்சிருக்கு. சரி கண்ணை மட்டும் சாப்பிட்டு கிளம்புங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த ஊர் பக்கம் தெரு பக்கம் ரோடு போடுறதே பெரிய விஷயங்க. அடிக்க அமாவாசை தான் போடுவாங்க. அப்படி பெர்மிஷன் வாங்கி போட்ட ரோடுக்குள்ள அந்த ரோடு காயதுக்கு முன்னாடி பாருங்களேன் தாத்தா சைக்கிளை விட்டு உழுதுட்டு இருக்காரு. தாத்தாக்கு ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கும் போல. ஏற்கனவே இந்த லாரி டிரைவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களே தூங்காமல் முழிச்சு லாரி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் சில டைம் வந்து டயர் வெடிக்கிறது, பிரேக் பிடிக்காம போகுது. அப்பவும் சில டைம் வந்து அந்த குளத்துக்குள்ளேயும் ஏரிக்குள்ளேயும் வந்து லாரி வந்து கவர்ந்து கிடக்குங்க. ஆனால் எங்கே பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் இவர் கடலுக்குள்ளே எதுக்கு போனார்? கடலுக்குள்ளே ஏதாவது மீனோடு ஏதாவது ஏற்ற போனாரா? அதுவும் தெரியல. இங்கே பாருங்களேன் ஒரு முழு லாரியை கொண்டு கடலில் மிதக்க விட்டுருக்கு. யார் தான் அந்த டிரைவர் தான் தெரில. இதான் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் முருங்கைக்கீரை. எவ்வளோன்னா 2 தினார் 1.990. ஆக மொத்தம் 500 ரூபாய் ஒரு கிலோ முருங்கைக்கீரை. இந்த சோர்ஸ் நம்மள்கிட்ட ஊரில் எங்கே பார்த்தாலும் வேலையோரத்தில் வெறும் முருங்கைக்கீரையாக இருக்குது. அது இங்கே காஞ்சு போய் தீஞ்சு போய் இருக்குது. இந்த விலைக்கு ஊரில் நம்மள்கிட்ட வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம தான் கோடீஸ்வரன் ஆயிடலாம். என்ன பண்ணுறது, கல்ஃபில் இந்த முருங்கைக்கீரைக்காக கிலோ 2 பீடி, அதாவது 2 தினார் 500 ரூபா 550 ரூபா கொடுத்து வாங்கணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, தேவைப்பட்டாங்க வாங்கி தான் ஆகணும். இங்கே பாருங்க நம்ம ஊர் பக்கம் தட்டி விழுந்தா ஏதாவது ஒரு வீட்டில் போயிட்டு முருங்கைக்கீரையோ முருங்கைக்காவோ பறிச்சிட்டு நம்ம வீட்டை குழம்போ கூட்டம் வைப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன்
1 கிலோ முருங்கைக்கீரை 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ஊரே பரவாயில்ல போல. எது எங்கெங்கே ஏற்றணுமோ அதை அங்கே தாங்க ஏற்றணும். அதை விட்டுக்கிட்டு இந்த லோடு வண்டியில் போக வேண்டிய பொருளெல்லாம் இந்த மாதிரி பேசஞ்சர் ஆட்டோவில் ஏற்றி போட்டிங்க பாருங்களேன், ஆட்டோ இப்போ வானோக்கி பாஞ்சிட்ருக்கு. இப்போ விண்வெளிக்கு பாய போகுது போல். எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு? இப்படி ஆத்தோரமாக அமைஞ்சிருக்க டாய்லெட்டை பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இந்த ஆற்றுல குளிக்கிறவன் நிலைமையை யோசிச்சா தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறவன் சும்மாவாக குளிப்பான், அங்கே அப்படியே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, ஏங்க இது தண்ணி இல்லைங்க, அப்படியே தேனு மாதிரி இருக்குது, அமிர்த மாதிரி இருக்குன்னு தண்ணியை கோரி குடிப்பான். ஆனால் அந்த தண்ணி எங்கேருந்து வரும்? இந்த டாய்லெட்லேருந்து வரும். இன்னும் சில பேருக்கு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இதே தண்ணியை கோரி சமைக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இப்படி காத்தோட்டமாக போகிறதுக்காக தண்ணியை எப்படி பாழாக்குன்னா அது நியாயமாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். உலகத்தில் நடக்கிற சில விஷயங்களெல்லாம் பார்த்தா இப்படி இல்லாமல் கூடவா நடக்குது அப்படி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஸ்டேர் கேஸில் இருக்க கைப்பிடியிலேருந்து தண்ணி வருதுங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? நம்ம ஒரு பக்கம் சில ஊரில் பைப்லேருந்தே தண்ணி வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், ஸ்டேர் கேஸ்லேருந்து பைப்பு மாதிரி வச்சு தண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. வேற லெவல் தான் போங்க. எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதா இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதான்னு தெரிலங்க. இன்னைக்கு ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்க போனாங்க. டீ கடையில் டீ தான் குடிக்க போவாங்க. சரி, மற்ற டேபிளில் இருக்க ஃபேன்லாம் நல்லா தான் ஓடுது. ஆனால் ஏன் டேபிள் மேலே இருக்க ஃபேனை பாருங்களேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஓடுது. ஆனால் என்ன, அந்த விங்கு தான் சுத்த மாட்டேக்கு. காற்று வாங்கி டீ குடித்த மாதிரி தான். இதே மாதிரி தாங்க கல்யாணம் வீட்டுக்கு சாப்பிட போனால் நான் சாப்பிடும்போது மட்டும் பாயசம் வந்து காலி ஆயிடுது. அதே மாதிரி பஸ்ஸில் போனால் நான் இருக்கிற சீட்டு மட்டும் தாங்க கிழிஞ்சு தொங்குது. அந்த மாதிரி இருக்குது. ஒரு நமக்கு நேரம் சரியில்லை போல. உங்கள் வீட்டில் நீங்கள் கடலையே தின்னுங்க. கடலை தின்ன தொழி எடுத்து நீங்கள் அப்படி கீழேயே போடுங்க. யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படி பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணுற இந்த ட்ரெயினில் கடலையே தின்னி அந்த தோடை எடுத்து அந்த ட்ரெயினுக்குள்ளே போட்டதும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், ட்ரெயினில் தான் பைப் இருக்குல்ல, அந்த பைப்பில் போயிட்டு கை கழுவலாம்ல, அதை விட்டுக்கிட்டு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இருந்த இடத்துல சாப்பிட்டுட்டு கையும் கழுவிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் என்னத்தை சொல்ல? அட யாருங்க இது? ஏதோ மளிகை கடை ஓனர் மாதிரி தெரியுது. கடையில் அடக்கிற மொத்த பருப்பு வகையெல்லாம் கொண்டு ட்ரெஸ்ஸில் ஒட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சுன்னு வைங்களேன், ஒரு நேரம் சாம்பார் வச்சு நல்லா சாப்பிடலாம். எதுக்கு தான் தேவையில்லாமல் இந்த பருப்பு எல்லாம் கொண்டு ட்ரெஸ்ஸில் ஒட்டி வச்சு என்னையே தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. எதுக்கு? ஒய்ஃப்னா இப்படி தாங்க இருக்கணும். நம்ம ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் இந்த பாத்ரூமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சந்தேகப்பட்டு அவங்கள சண்டைகள்லாம் வருதுங்க. எங்கே பாருங்களேன், நார்த் இந்தியா பக்கம் ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் பாத்ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு, அவர் பாவம் உள்ளே இருந்தால் காற்றும் வராது, ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு பாருங்களேன், மேலே ஒரு சீலிங் ஃபேனை மாட்டி விட்டாச்சு. இனி ஒரு காத்தோட்டமாக உள்ளே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கலாம். வேற லெவல் தான் போங்க. அட என்னதுங்க இது? ட்ரெஸ்ஸா இல்லை இந்தியன் பேங்கா? இவ்வளோ காசாக இருக்குது. நம்மக்கிட்டலாம் பர்ஸ்லேயே ஒரு காசு இருக்காது. ஆனால் இங்கே பாருங்களேன், ட்ரெஸ்லேயே காசு செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படியா இது சாத்தியமாச்சு? வேறு லெவல் தான் போங்க. ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரு பார்சல் போட்டு அனுப்பிடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெஸ்ஸு. நம்ம ஒரு பக்கம் இருக்கிற மாடெல்லாம் இந்த வயலுக்குள்ளேயும் குளத்துக்குள்ளேயும் இறங்கி வயலை அது பாட்டுக்கு நாசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இவங்க வரல மட்டும் மாடி இவங்க வைக்கலும் புள்ளங்க கொடுக்குறாங்களா இல்லை வித்தியாசமாட்டு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் ஏதாவது கொடுக்கான்னு தெரியலங்க. எல்லா மாடும் மாடி மேலேயும் ஓட்டு மேலே தான் ஏறிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி தான் சாத்தியமாச்சோ? எனக்கெல்லாம் ஒரு கடைக்கு போயிட்டு கேக் வாங்கி திங்காதாங்க தெரியும். மற்றபடி இந்த கேக்கு செய்கிறது, கேக்கு டிசைன் பண்ணுறதுலாம் தெரியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த ஒரு சில க்ரீம் கேக்கு மேலே இந்த ரோஜா பூ மாதிரி டிசைன் இருக்கும். அந்த டிசைன் ஒன்று செய்கிறாங்க. இதை பார்த்து நானும் எங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ரோஜா பூ போட்டேன், கடைசியில் தாமரை மாதிரி வித்தியாசமாக ஒரு பூ வந்துச்சு. பார்க்கதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கு. செய்யும் போது அதோட கஷ்டம் தெரியுது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதா? கோல்டு ரிங்கை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இவ்வளோ நாளாக அதை எப்படி தான் டிசைன் பண்ணுறாங்கன்னு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. இப்போ தாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுது. பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் கடையில் போய் ஒரு கோல்டு ரிங் வாங்கும் போது தான் இந்த டிசைனுக்கெல்லாம் சேர்த்து செய்குலி சேதாரம் போட்டு நம்மக்கிட்ட வந்து காசு வாங்கியிருக்காங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாட்டு இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் டிசைனும் போடுங்க, என்னத்தையும் போடுங்க. அட என்னங்க இது பகல் கொள்ளையாட்டு இருக்கு? இங்கே ஒரு பேங்க்கில் இருக்க மிஷினில் 100 ரூபா எடுத்து போட்டால் அங்கே 500 ரூபான்னு காட்டுதுங்க. சரியான டுபாக்கூர் மிஷினாக இருக்கும் போல். இந்த மாதிரி மிஷின் ஒவ்வொரு பேங்க்லையும் இருந்தால் பேங்கை மூடிட்டு போக வேண்டியதான். ஒன்று அங்கே வேலை பார்க்குற இந்த ஆளை மாற்றுங்க, இல்லை இந்த மிஷினை மாற்றுங்க. அப்போ தான் உங்கள் பேங்கை வந்து காப்பாற்ற முடியும். சைனாவில் நடக்கிற ஒரு போட் ரேஸில் அந்த போட்டை எப்படி அலைக்கா திருப்புறாங்கன்னு பாருங்களேன். சைடில் இருக்கிறவங்க அந்த கட்டையை பிடிக்கிறாங்க, அப்படியே அந்த போட் வந்து அலைக்கா திரும்புதுங்க. இது பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அந்த கட்டையை பிடிக்கிறவங்கன்னு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஏங்க தார்கார் வச்சிருந்தா தாறுமாறா ஓட்டணும்னு ஏதாவது சட்டம் தான் இருக்காங்க. இங்கே பாருங்களேன், அவங்க பாட்டுக்கு சென்ட்ரி மீடியம் ஏறி அந்த பக்கம் ஏறி பொய்யாச்சு. இதெல்லாம் என்னத்த சொல்ல? தயவு செஞ்சு இந்த கேக்கை வந்து சாப்பிடாதீங்க. இது பார்க்கதாங்க நல்லா இருக்கு. ஆனால் அதை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த கேக்கை குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அதில் க்ரீமை போட்டு எதுவும் இந்த சோத்து மேலே சாம்பார் ஊற்றி குழப்பி அடித்த மாதிரி இங்கே பாருங்களேன். கேக்குனால குழப்பி அடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கையில் க்ளவுஸ் போடலை, அதை நோட் பண்ணுங்க. அப்புறம் அந்த கேக் கட்டி எடுத்து அதுக்கு மேலே அவங்க பிணைஞ்சு வச்சுருக்க அந்த கேக் எடுத்து அடுக்கி வச்சு அழகாக க்ரீம் போட்டு பாலிஷ் பண்ணி எடுத்தா
ஃபைனல் டச் ஆகிட்டு அந்த கேக் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க சேரை பார்த்தா தான் கொஞ்சம் டேஞ்சராக தெரியுது. இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுதுங்க. நம்ம எல்லாரும் விரும்பி குடிக்கிற இந்த மேங்கோ ஜூஸை இங்கே ஒரு இடத்துல எப்படி தயாரிக்காங்கன்னு பாருங்களேன். சும்மா தரையில் ஊற்றி விட்டாச்சுங்க. தரையில் ஊற்றி விட்டு காலால் மிதித்து அதை குவாரி மிஷினுக்குள்ளே போட்டு அரைச்சி இதை வெளியே வந்து சுத்தமான மாம்பழத்தை வந்து எடுத்த மாங்காய் சாறுன்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பார்க்கும் போதே இந்த மேங்கோ ஜூஸை குடிக்கணுமா வேண்டாமான் இருக்கு. பேசாமல் வீட்டில் ஒரு மாம்பழத்தை வாங்கி வெட்டி ஜூஸ் போட்டுற வேண்டிதான். இப்போ வருஷம் வந்து 2026 ஆகுதுங்க. இப்பயுமா இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் தனக்குத்தானே கடவுள் வந்து இந்த பறக்கிற சக்தி கொடுக்குறான்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாருங்களேன். பெரிய பாறைக்கை மேலேருந்து பறக்க ஆசைப்பட்டு இப்போ பாறையிலேருந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுந்தாங்க மிச்சம். இப்போ அவருக்கு உயிரும் போச்சு. இதே ஒரு கூட்டம் வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கு. இவங்களெல்லாம் என்னத்த சொல்ல. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து குடிக்கிறதே தப்புங்க. அதேமாரி நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா பேசாமல் உங்கள் வீட்டில் போய் படுத்து தூங்குங்க. அதை விட்டுக்கிட்டு படிக்கிறதுக்கு வேறு இடமே இல்லாத மாதிரி இங்கே பாருங்களேன். பஸ்ஸுக்கு மேலே இங்கே ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கி இங்கே பாருங்கள், கண்டக்டருக்கும் டிரைவருக்கு தான் பெரிய தலைவலியாக போயிடும். மற்றவங்களுக்கு தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்குவாங்கப்பா. எந்த ஊராக இருக்கும்? கொஞ்சம் விசித்திரமான ஸ்வீட் கடைகளாக இருக்குது. நம்ம ஊர் பக்கம் இந்த மாதிரி ஸ்வீட் கடைக்கு மேலே ஈயாஞ்சிட்டு இருந்தா யாராவது அந்த பக்கம் போயிட்டு ஸ்வீட்டை வாங்குவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஊரில் இருக்க மொத்த ஈயும் இங்கே தான் இருக்கும் போல். அதையும் மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னத்த சொல்ல. என்ன இரு சாமிகளும் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போட்டுருக்கு. அதை ஊரே பார்த்துட்ருக்கு. சாமினா மெடிடேஷன் பண்ணி சாந்தமாக இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே மாறி மாறி சண்டை போட்டு இருந்தால் என்னத்த சொல்ல. சாமியை நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம் தாங்க. ஆனால் நான் தான் சாமின்னு ஒருத்தன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட மட்டும் தான் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. இந்த மீன் வலையில் மாட்டியிருக்கும் போது கூட இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காதுங்க. இந்த ஆள் இப்படி சோப்பு போட்டு கழுவுறதை பார்த்தா திரும்பியும் உயிருக்கு வந்து ஏதோ அசிங்கமாக கேட்டுற போகுது. இப்படி யாராவது மீனை போட்டு கழுவாங்களா? விட்டால் மீனுக்கு தலையில் சேம்பை போட்டு மீனுக்கு தலையை கழுவி விடுவாங்க போல். அந்த மாதிரி தான் இருக்குது. எம்மாடியோ, இந்த மாதிரி ஆளெல்லாம் என்னத்த சொல்ல. வடக்கு பக்கம் அவங்க எது பண்ணாலும் நம்மலாம் யோசிச்சு கூட பார்க்காத மாதிரி வித்தியாசமாக ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு இடத்துல எப்படி போராட்டம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். டோல்கேட்டுக்கு முன்னாடி மண்ணை கொட்டி தண்ணி பாய்ச்சி நாற்று நட்டுட்டு இருக்காரு. இன்னொரு 3 மாதம் கழிச்சு அறுவடை பண்ண வேண்டியதான். எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்காங்களோ. எங்கும் பார்க்க முடியாத ஒரு அரிய காட்சிங்க. பள்ளி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. பள்ளியும் ஒரு உயிரினம் தானே, அதுக்கும் தண்ணி தாகலாம் எடுக்கதாங்க செய்யும். சரி பரவாயில்ல, குடிச்சிட்டு போட்டு. இதே மாதிரி தாங்க நைட் நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க பைப்பில் வந்து பள்ளியோ கரப்பாம்பூச்சியோ இந்த மாதிரி தான் வந்து குடிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் சொல்கிறது, நம்ம காலையில் நம்ம பைப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. மளிகை கடைக்கு முன்னாடி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் இருக்கிறது வழக்கம் தான். ஆனால் இங்கே பாருங்களேன், புதுசாட்டு நாயெல்லாம் முடிச்சு போட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? நாயை தான் விற்க போகிறாங்களா? அங்கே பாருங்களேன், அதோட ஃப்ரெண்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓ, 2 ஜோடியை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. எதுக்கு தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ. இந்த மனுஷங்கள்லாம் ரொம்ப டேஞ்சர் தான் போலயே. ஏங்க இவங்களுக்குலாம் ஒரு எண்டே இல்லையா? யாருக்கு வேணுமே ட்ரெயினுக்குள்ளே டிக்கெட் இல்லாமல் இந்த ஸ்லீப்பர் கோச்சிலும் ஏசி கோச்சிலும் ஏறணுதும் இல்லாமல் கண்ட இடத்துல பாக்கு போட்டு துப்பி வச்சுருக்காங்க. இப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்கு வேறு இடமே கிடைக்காத மாதிரி ட்ரெயினுக்குள்ளே இங்கே ஒருத்தன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஊரில் மட்டும் தான் இந்த ரயில்வே போலீஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா? இல்லை இவங்க ஊர்லலாம் அவ்வளோ ஃப்ரீயாகவே விட்டுறாங்க? பாருங்களேன் என்னென்ன வேளத்துலலாம் காட்டிகிட்டு இருக்காங்கன்னு. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போனோம், அது நம்மளுக்கு நல்லது. ஆனால் இங்கே ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஹெல்மெட் போட்டு மாட்டுக்கிட்ட வந்து பால் கறந்துட்டு இருக்காருங்க. போனாட்டி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்குட்டிக்கு ஒரு கொஞ்சம் பால் கூட வைக்காமல் மொத்த பாலையும் கறந்து அந்த பாலில் தண்ணி வேற ஊற்றிருக்காருங்க. இதை பார்த்து கோமாட மாடு வந்து இவர் மூஞ்சிலே மிதிச்சிருக்கு. அதனால சேஃப்டிக்கு இந்த வாட்டி வந்து ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு. மீண்டும் மீண்டும் பாலில் தண்ணி கலந்தாருன்னா அதை பார்த்த மாடு காண்டாய் வேற எங்கேயும் மிதிச்சிட போகுது. வேற எங்கேயும் ஹெல்மெட் போட இடமும் இல்லை. கொஞ்சம் சேஃபாக இருந்தால் நல்லது. நம்ம ஒரு பக்கம் வந்து பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுனா நம்ம கர்ச்சிப்பு துண்டு கொடெல்லாம் போட்டு சீட்டு பிடிப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஜன்னல் விளையாட்டு ஆளே போயிட்டு சீட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. பஸ்ஸில் தான் ஏறதுக்கு ஒரு கதவுன்னு ஒரு வழி இருக்குமே, அந்த வழியாக போய் ஏற வேண்டியதானே. ஆள் பார்க்க கொஞ்சம் வயசான ஆளாக தான் இருக்காரு. ஏன் தான் இந்த மாதிரி குரங்கு சேடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ. நம்மள சில பேர் இல்லைங்க, நிறைய பேர் நிம்மதியாக இருக்கிற ஒரே இடம் வந்து வீட்டில் இருக்க பாத்ரூம் தான். அவங்க பாட்டு ஃபோன் எடுத்துட்டு உள்ளே போயிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருந்துட்டு வெளியே வராங்க. ஆனால் அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய பாம்பு வந்துச்சுன்னா இனிமேல் எங்கெங்க நிம்மதியாக போகிறது? ஏன்னா எப்போ போனாலும் இந்த பாம்பு ஞாபகம் தானே வரும். நம்மளால் நிம்மதியாக இருக்க விடவே மாட்டாங்க போல. வீட்டில் சமைக்கும் போது காய்கறியெல்லாம் வெட்டுறதுக்கு கழுவுறதுக்கு கஷ்டமாட்டு இருக்கா? அவங்களுக்காகவே ஒரு அரிய மிஷினை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மிஷினுக்குள்ளே நீங்கள் காய்கறியெல்லாம் போட்டிங்கன்னா அந்த மிஷினை அழகாக கழுவி தோலெல்லாம் உரித்து அதை இன்னொரு கன்வேயருக்கு அனுப்பி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி தந்துடுதுங்க. ஆனால் என்ன இந்த மிஷின் கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆன்லைனில் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. என்னதை சொல்ல, பங்களாதேஷுக்கு இதெல்லாம் நாட்டு நோயாங்க. அவங்க கிரிக்கெட் விளையாடும் போது பந்தை தான் பிடிக்காம விடுறாங்கன்னு பார்த்தா இங்கே பாருங்களேன்,
இவ்வளோ பெரிய மீனை ஒரு சின்ன பையன் வந்து போட்டில் தூக்கி போடுறான். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும் அந்த மீன். இங்கே பாருங்களேன், மீனை தூக்கி போட்டு பிடிக்க முடியாமல் கை நழுவி மீன் வந்து தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் என்னத்தை சொல்ல, ஒழுங்காக ஏதாவது கேட்ச் பிடிச்சி பழகுங்கப்பா. நம்ம ஊரில் இருக்கிற இட்லியை தூக்கிட்டு போயிட்டு குடும்பம் முடிச்சிட்டு இருக்காங்க. இட்லியை குட்டி குட்டியாக வெட்டி அதுக்கு மேலே வந்து தேங்காய் சட்னியை ஊற்றுறாங்க. தேங்காய் சட்னின்னு நம்புறதுக்காகவே தேங்காய் வரைக்காமல் அப்படி குட்டி குட்டியாக முழுசாக வேற போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, அதை சுற்றி என்னென்ன பொடியெல்லாம் இருக்கோ எல்லா பொடியும் தட்டியாச்சுங்க. கொஞ்சோண்டு மிக்சர், ஆனியன் போட்டு சிறிதளவு கொத்தமல்லி அதையும் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தா ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் ரெடிங்க. மிஞ்சி போனால் ஒரு 3 இட்லி ஒரு 30 ரூபா வருமா? இதானே 60 ரூபாய் 70 ரூபான்னு விற்பாங்க. என்னத்த சொல்ல, இதெல்லாம் இவங்களுக்கே கொஞ்சம் நியாயமாட்டு இருக்கா? நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணணுங்க. அதை விட்டுக்கிட்டு இங்கே பாருங்களேன், ட்ரெயினை வந்து ஆடை கட்டி விட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஆடெல்லாம் சீட்டில் உட்காந்து வந்துட்டு இருக்கு, பேச்சர்லாம் ட்ரெயினில் வந்து நின்று வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னத்த சொல்ல, இருந்தாலும் இப்படி ட்ரெயினில் ஆடெல்லாம் கொண்டு போகலாமா? எனக்கு தெரில. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவ்வளோ வண்டிகள் போயிட்டு இருக்கே, அந்த மாடுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்காங்க. பாருங்களேன், 2 மாடும் ரொமான்ஸ் பண்ணுதா இல்லை சண்டை போட ரெடி ஆகுதா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுங்க பாடு நின்றுருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி தாங்க நம்ம என்னதான் பார்த்து கவனமாட்டு ரோட்டில் வண்டி ஓட்டினாலும் ஒன்று நாய் வந்து சாடுது, இல்லைன்னா இந்த மாதிரி மாடு வந்து சாடுது. இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு போய் சேரதே ஒரு பெரிய கஷ்டமாக போயிடுது. இங்கே ஒரு இடத்துல மசாலா தோசை மாதிரி மசாலா இட்லி ஒன்று பண்ணுறாங்க. இந்த இட்லி தட்டில் இட்லி மாவு கொஞ்சோண்டு ஊற்றி விட்டுட்டு சென்டரில் வந்து இந்த மசாலாவை எடுத்து வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே திரும்பி அந்த இட்லி மாவு ஊற்றி விட்டு மேலே அந்த கேரட்டை லைட்டாக தூவி விட்டு அதை இட்லி குக்கரில் வச்சு எடுத்தா ஒரு அழகான ஒரு மசாலா இட்லி வந்து ரெடி ஆயிருங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. நீங்களே இது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க. இது என்னங்க புது பிஸ்னஸாக இருக்குது? முன்னாடிலாம் அந்த ரோட்டோர மாட்டே காய்கறி தான் வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கேயும் காய்கறி தான் விற்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெட்டி அது ஒரு பேக்கெட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதை வாங்கிட்டு போய் கழுவ வேண்டிய தேவையில்லை, வெட்ட வேண்டிய தேவையில்லை, அப்படியே போயிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியதான். இப்போல்லாம் யாரும் சமைச்சு சாப்பிட்றா? எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னதை சொல்ல, அட என்னது இது? விட்டா இந்த பழம் வந்து மரத்தோட வேர்ல இருந்தே காய்க்கும் போல. இங்கே பாருங்களேன், எவ்வளோ கீழே இருந்தே காய்ச்சி கிடக்குன்னு. அதுவும் இந்த மரத்தை பாருங்களேன், என்ன உரம் போட்டு வளர்த்தாங்கன்னு தெரியலங்க. பாருங்க எவ்வளோ காய் வந்து காய்ச்சிருக்குன்னு. இந்த ஒரு மரத்தோட பழத்தை பறித்து கொண்டு போகிறதுக்கு ஒரு லாரி தேவைப்படும் போல அவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க. எப்படி தானோ? அட என்னது இது? கொஞ்சம் விசித்திரமான வேலையாட்களாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் தீயா வேலை பார்க்க யாராலங்க முடியும்? நம்ம ஊர் பக்கம்லாம் லைட்டாக இந்த மழை தூத்தினாலே இந்த வீடு கட்டுறது, டைல்ஸ் போடுற வேலைலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த இடத்துலையும் பாருங்களேன், தலைவர் தீயா வந்து டைல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. எப்படிங்க இது சாத்தியமாகும்? என்னமோ பண்ணுங்கப்பா. என்னது இது? இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஊர் பக்கம் தான் நடக்குதுன்னு நினச்சேன். பார்த்தா எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்காங்க போல். நம்ம சொந்தமாட்டு வீடு, அந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் கிட்டதா இருந்தால் உங்கள் இடத்துக்குள்ளே மட்டும் வச்சு கட்டுங்க. அதை விட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டிக்கிட்டு இப்போ பில்டோசரை வச்சு இடிக்கிற மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் பண்ணிருக்காங்க. எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஜேசிபி வச்சு அடித்தா நல்லா இருக்கும். என்னத்தை சொல்ல.